எண்ணங்கள் அழகாக இருக்குது, லைஃப் பார்ட்னர் நல்லா இருக்குது. அதாவது நம்ம அணுகிற விதம் தான் தப்பாக இருக்குது. அப்போ ஒரு விஷயம் நமக்குள்ளே இன்டர்னல் வைஸ் ஒரு டிஸ்பியூட் வருது அப்படின்னம்னா நம்ம அணுகுனது தப்பு. இதே வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது தேடுறேன், நான் வெளிநாடு போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ஏதாவது கிடைக்குமா அப்படின்னா அது தாராளமாக. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொளி எதை பற்றி ஆய்வு செய்வோம் அப்படின்னு பார்க்குறப்ப, இந்த பொதுவான ராசி பலன்களை பார்க்குறத விட உன்னிப்பாக எந்த மாதிரியான தன்மை உள்ள பலாபலன்கள் யாராருக்கு அதீதமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு பார்க்குறப்ப, இப்போ வரக்கூடிய 30/6/2024 அன்றைக்கு வந்து கிட்டத்தட்ட மோரலஸ் 5 மாதங்கள் இருக்கக்கூடிய வக்ர சனி அப்படின்றது குரு, அதாவது குரு சாரத்தில், அதாவது பூரட்டாதி 2ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய சனி அந்த இடத்துல தான் அவர் வக்ரகதி அடைகிறார். அந்த வக்ரகதி அடைஞ்சு அவர் வந்து ஒரு 120 நாட்கள், அதாவது 108 நாட்கள் அவர் வந்து வக்ரகதியிலே பயணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மோரலஸ் 5 ராசிகள் வரணும். அதாவது சனிக்கு 5ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறப்ப சனி வக்ரம் அடைஞ்சு, சனிக்கு 9ஆம் இடத்துல சூரியன் வரப்ப வக்ர நிவர்த்தி அடைஞ்சிடுவார். அப்போ உங்களுக்கு வந்து துலா ராசி வரப்ப வக்ர நிவர்த்தின்றது அடைஞ்சிடும். அப்போ சனியை காட்டிலும் சூரியன் தான் புலமிக்கவரை மாறுவார். அப்போ சனியோட பலன்கள் இது வரைக்கும் தரக்கூடிய பலன்கள் வந்து கொஞ்சம் மட்டுப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் உங்களுடைய ஜன்னச்சாட்டில் நீங்கள் பிறந்த நேரமே, உங்களுக்கு பிறந்த நேரத்தில் உங்களுடைய அந்த டைம் ஆஃப் பீரியடில் சனி வக்ரகதியில் இருந்தாருனாக்கா முழு பலன் வந்து சனி தான் ரிகவர் பண்ணிக்குவார். மற்ற பொதுவான இந்த சாதாரண தன்மையில் இருந்தவங்களுக்கு, சாதாரணமாக சனி வக்ரமற்ற தன்மையில் இருந்தவங்களுக்கு பிறந்தவங்களுக்கு இது பெருசாக ஒரு பாதிப்பு சனி தராது. ஆனால் சனி வக்ரம் பெற்ற காலத்தில் நீங்கள் வந்து பிறந்திருந்தீங்க அப்படின்னம்னாக்கா இப்போ வக்ரகதி அடையிறப்ப அதோட முழு பலனை, சனியோட முழு பலனை அடையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அது நல்லதாக இருக்கலாம், கெட்டதாக இருக்கலாம். அதனில் யாருக்கு இது முழுமையாக பெரிய அளவில் பாதிப்பை உருவாக்கும் அப்படின்னு பார்க்குறப்ப மோரலஸ் பெண்களுக்கு தான் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் பெண்கள் சார்ந்து இந்த காணொலி போடலான் இருக்கேன். ஏன்னா அந்த நேரத்தில் சனி வக்ரம் அடையக்கூடிய நேரத்தில், எந்த நேரம்னாக்க அந்த நேரத்தில் மீன லக்னமாக விழுது. அந்த இடத்துல சந்திரன் இருக்கார், ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கார். அந்த மீன ராசின்றது ஒரு பெண் ராசி. லக்ன புள்ளியும் அந்த பெண் ராசியில் தான் உள்ளது, சந்திரனும் பெண் ராசியில் தான் இருக்கார். அந்த சந்திரன் என்ற அன்றைக்கு தேதியில் இருக்கக்கூடிய நட்சத்திரமும் பார்த்தீங்கன்னாக்க ரேவதி. அதே நேரத்தில் உங்களுக்கு சனி எந்த இடத்துல இருந்து அவர் தன்னுடைய வக்ர கதியை நிகழ்த்துறாருன்னு பார்க்குறப்ப பூரட்டாதி நட்சத்திரம் 2ஆம் இடம், 2ஆம் பாதம்னு சொல்லலாம். 2ஆம் பாதம்ன்றது நாம் சக்தியாக பார்த்தீங்கன்னாக்கா அதே ரிஷபராசி தான் வருது. ரிஷபராசியும் பெண் ராசி தான். அப்போ பெண்களுக்கு தான் அதிகமாக நல்லது கெட்டது செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த சனி தரப்பு போகிறார், ஆண்களை காட்டிலும். ஏன்னா ஆண்களுக்கு கூட பிஃபோர் மேரேஜ் ஆஃப்டர் மேரேஜ்ன்றது ஒரே ரோல் தான் இருக்கும். ஒரே ரோல்னாக்கா அவங்க கிட்டத்தட்ட படிக்கிறாங்க, அதாவது பிறந்ததும் படிக்கிறது, அதாவது பிறந்ததுலேருந்து வளர்றது, படிக்கிறது, ஜாபுக்கு போகிறது, ப்ராப்பர்ட்டி வாங்குறது, அதுக்கப்புறம் அப்படியே ட்ராவல்ன்றது ஒரு மாதிரி. அதாவது ஜாப்ன்றது 100க்கு 100 செய்ய வேண்டிய ஒரு விஷயமாகவே இருக்கும். ஒன்று ஜாப் பார்க்கணும், இல்லாட்டி ஒரு பிஸ்னஸ் பண்ணணும். இது வழியாக ஏதாவது பொருளீட்டணும். நீங்கள் பொருளீட்டாத ஒரு ஜாபுக்கு போகாத, இப்போ ஒரு பையனை போய் ஒரு வீட்டுக்கு போகிறோம், ஒரு பையனை பார்த்தவங்க என்ன வேலை செய்கிறாரு அப்படின்னு தான் கேட்பாங்க. அதே மாதிரி ஒரு வீட்டுக்கு வந்தாங்கன்னாக்க பொண்ணை பார்த்தா என்ன வேலை செய்கிறான்னு சொல்ல மாட்டாங்க. அதாவது என்ன வேலையில் இருக்கிறது ஆல்ரெடி தெரிஞ்சால் மட்டும்தான் சொல்லுவாங்களோ ஒழிய, ஒரு 20-30 வயசு பெண்ணையோ பையனையோ பார்க்குறப்ப என்ன ஜாபுக்கு எதுவும் போறியாமான்னு தான் கேட்பாங்க. ஏன்னா வீட்டிலையே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கணும். அதனால தான் ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்ற ஒரு கேட்டகரியை வகுத்திருக்கோம் நம்ம. அப்புறமா ஜாபுக்கு, அதாவது அது வந்து தேவையின் அடிப்படையில் இருக்கலாம், அல்லது உங்களுடைய ஆசையின் அடிப்படையில் இருக்கலாம், அல்லது உங்களுடைய அத்தியாவசியமாக நீங்கள் வந்து இன்றைக்கி சர்வைவல் பண்ணணும் அப்படின்னா 2 பேரும் சம்பாரிச்சே தீரணும் அப்படின்ற கட்டத்தில் நம்ம நகர்றோம் அப்படின்னா அந்த தன்மையில் போகலாம். ஆனால் பையனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஏகப்பட்ட சொத்து சுகம் இருந்தால் கூட நீங்கள் உட்காந்து சாப்பிட முடியாது. உட்காந்து சாப்பிட்டீங்கன்னாக்கா அது ஏளனமாக பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் தான் சமூகம் பார்க்குங்களா. அப்படின்றப்ப ஏதாவது, அதாவது அதான் சொல்லுவாங்க, அரையனா காசாக இருந்தால் கூட அரண்னா காசுன்றோம். அதனால தான் அரசாங்க உத்தியோகத்துக்கு நம்ம அவ்வளோ பேர் அடிச்சுக்கிறோம். அதாவது நீங்கள் வந்து அதில் சம்பளம்ன்றது இப்போ தனியாக ப்ரைவேட் கன்சனோ அல்லது ஒரு தனியார் துறை நிறுவனங்கள்லையோ அல்லது ஒரு தனியார் துறையை நீங்களே சுயமாக பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா கூட அதை விட ஒரு சேஃப்டி செக்யூரிட்டி அப்படின்றது அரசாங்க அலுவலகத்தில் ஒர்க் பண்ணக்கூடிய வேலையை தான் சொல்கிறோம். அதனால தான் இன்றைக்கி வந்து 50 வேக்கன்சி இருக்குனாக்கா அதுக்கு 5 லட்சம் பேர் போராடுறோம் நம்ம.
ஆனால் அதை வேணான்னு சொல்லக்கூடிய கேட்டகரி பீப்புள் நிறைய பேர் இருக்காங்க. அரசாங்க வேலையாக அதெல்லாம் வேணாங்க, அதெல்லாம் என்னதான் அப்படின்றாங்க. எனக்கு அது வந்து நம்ம வந்து ஒவ்வொரு மணி நேரத்துக்கூட பர்மிஷன் கேட்குறது, ஒவ்வொரு இதுலையும் அவங்க ஹையர் ஆஃபீஸர்லேருந்து ரொம்ப தாஜா பண்ணி வச்சுக்கிறது, அவங்களுடைய நம்ம வந்து ரொம்ப அதாவது ஐக்கியப்பட்டு போனால் மட்டும் தான் நீங்கள் சர்வீல் பண்ண முடியும் அப்படின்றது இருக்குது. அதெல்லாமே நிறைய விஷயங்கள் நெகட்டிவ். என்னன்னாக்க உங்களை வந்து எடுத்தாங்கன்னு ஒரு முடிவுகள் எடுக்க முடியாதவங்களுடைய கேரியர் வைஸ் ஆகுங்க. அவ்வளோதான ஒழிய நீங்களோட ஃபால்ட் இல்லாத பட்சத்தில். ஃபால்ட் இருந்தால் யார் வேணாலும் என்னென்னு செய்யலாம். அந்த ப்ரைவேட்லேயும் ஒன்று தான், கவர்மெண்ட்லேயும் ஒன்று தான். பட்ல கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் அப்போஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும், இதில் ஒன்றுமே இருக்காது. ஆனால் அந்த பெண்களுக்கு என்னன்னாக்கா ஹவுஸ் ஒய்ஃப்னு கேட்டகரியும் இருக்கும், அதே நேரத்தில் ஜாபுக்கு போகிற பெண்களும் இருக்காங்க. திருமணத்துக்கு முன்னாடி ஜாபுக்கு போயிட்டு திருமணத்துக்கு பின்னாடி ஹவுஸ் ஒய்ஃபாக கன்வெர்ட் ஆகிறவங்க இருக்காங்க. திருமணத்துக்கு முன்னாடி ஜாபுக்கு போயிட்டு திருமணத்துக்கு பிறகு ஹவுஸ் ஒய்ஃபாக மாறுற வாய்ப்புகள் உள்ளவங்களும் இருக்காங்க. திருமணத்துக்கு முன்னாடி வேலைக்கு போகாமல் திருமணத்துக்கு பிறகு வேலைக்கு போகிற பெண்களும் இருக்காங்க. அப்போ 2 விதமான பெண்களுக்கும் இப்போ சமூகத்தில் அடிப்படையில் எந்த மாதிரியான பலாபலங்கள் இருக்குன்றது உங்களுடைய ஜன்னச்சாட்டு தீர்மானிக்கும். நீங்கள் வந்து ஜாபுக்கு போகிற பர்சனா ஜாபுக்கு போகாத பர்சனான்றது உங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்கா இல்லையான்றது உங்களுடைய ஜன்னச்சாட்டு செய்யும். பட் இந்த கோச்சார பலன் அப்படின்றது, இந்த சனி தரக்கூடிய கோச்சார பலன், அது எந்த மாதிரியான தாக்கத்தை உருவாக்கும் ஃபேமிலி லைஃப்லையும் சரி, உங்களுடைய ஜாப் லைஃப்லையும் சரி. அப்படின்றப்ப ஃபேமிலி லைஃப், அதாவது ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்ற இருக்கவங்களுக்கு உங்களுக்கு அட் ப்ரெசன்ட் என்ன மாதிரியான ப்ராப்ளத்தில் இருக்கலாம், என்ன மாதிரியான ஒரு ப்ராஃபிட்டில் இருக்கலாம் அப்படின்னு பார்க்குறப்ப, பெனிஃபிட் எந்த மாதிரியான தன்மையில், அதாவது சுப தன்மையில் இருக்கலாம்னு பார்க்குறப்ப, விருச்சிக ராசி நேயர்களுக்கு எப்படிப்பட்ட சுப பலனை இந்த வக்ர சனி தரப்போகிறாரு அப்படின்னு பார்க்குறப்ப, ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்றவங்களுக்கு 6ஆம் பாவம் தான் முழுமையாக வேலை செய்ய போகுது. 6ன்றது இன் ஃப்யூச்சரில் இந்த 108 நாட்களும் 6 தான் மிக பிரதானம். 6ன்றது என்ன? சர்வீஸ், உடல்நலம் சார்ந்த இஷ்யூஸு, கடன்கள் சார்ந்த பிரச்சனைகள், உறவுகள் சார்ந்த சிக்கல்கள், இதெல்லாமே ரிலே பண்ணும். அந்த இடத்துல யார் இருக்கானா 6 கூட 6லே இருக்கான். 1 6 கூட 6ல் யாரு கூட சாரம் பெற்றிருக்கான்னாக்கா சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்காப்புல. சுக்கிரன் யார்? உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு எதிரினாக்கா 7ஆம் இடத்துக்கும் 12ஆம் இடத்துக்கும் அதிபதி அவர் தான். இப்போ அட் ப்ரெசென்ட் 8ஆம் இடத்துல இருக்கார். சப்போஸ் அவர் பலமற்ற தன்மையில் இருக்கிறதுனால தப்பிச்சிங்க. அப்போ நீங்கள் என்னென்னலாம் உங்கள் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற கான்ஃப்ளிக்ட்டை தான் இந்த இடத்துல பிரதானமாக இருக்க போகுது. அப்போ விருச்சிக ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு 6ஆம் இடம் தான் ஒர்க் பண்ணுது. 6 கூடைய செவ்வாய் அங்கேயே ஆட்சி பலம் பெறுறான். ப்ளஸ் அவர் வந்து பரணி 3ஆம் பாதத்தில் இருக்கிறப்போ பரணி 3 அம்ச ரீதியாக 12ஆம் இடத்துல ஒர்க் பண்ணுறாரு. அப்போ இப்போ இந்த இடத்துல உங்களுடைய கணவன் உங்களை விட்டு வெளியே போய் ஜாப் வைஸு வேறு இடத்துக்கு போகிறது, சர்வே பண்ணுறதுக்கான வாய்ப்போ, அவருக்கு ஒரு வேலை மாற்றம் நடந்து உங்களை விட்டு விலகி தற்காலிகமான விளக்கம் இருக்கிறதுக்கான வாய்ப்போ, அல்லது ஏதாவது ஒரு கமிட்மெண்ட்டு ஓன் பிஸ்னஸாக இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் அல்லது உறவுகள் சார்ந்த பிரச்சனையில் ஏதாவது ஒரு சிக்கல்களின் பேஸில் கூட இருக்கலாம். நீங்கள் அதை என்னன்னாக்க எப்போயுமே இந்த இடத்துல 6ன்றது ஒரு சின்னதாக ஒரு பிரிவு. எப்போயுமே 7 கூட இந்த 6ஆம் இடத்தோட தொடர்பு கொண்டாலே அவங்க அந்த ஃபேமிலியில் அந்த டைம் ஆஃப் பீரியடு கொஞ்சம் டைவர்ஸை நோக்கி பயணிக்கும். பிரச்சனைகள், பேச்சுக்கள் எல்லாமே. இந்த இடத்துல 7ஆம் இடத்துக்கு அதிபதி யாருன்னா 8ல் இருக்கான். அவர் யாரோட சேர்ந்துருக்காருனாக்கா உங்களுடைய சூரியன்றது தொழில்காரகன். அப்போ ஜாபில் நீங்கள் ஒரு ஜாப்னாக்கா ஒரு சுய தொழில் ஓன் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் கொஞ்சம் சிக்கல் இருக்கும். இந்த இடத்துல புதுசாக இனிஷியேட் பண்ணக்கூடாது, வேறு ஒன்றும் கிடையாது. ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருந்தால் அது வேறு. இப்போ இது புதுசாக ஏதாவது சுய தொழில் எதுவும் பண்ணுறேன் போகிறேன் அப்படின்னம்னாக்க சிக்கல். இந்த இடத்துல 6ன்றது சர்வீஸ். நீ ஜாப் வைஸ் ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படும் உங்களுக்கு லைஃப்பில். இது வரைக்கும் வேலைக்கு போகல அப்படின்னா புதுசாக வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். புதுசாக வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கும் இந்த சூழல். அதாவது அதுக்குண்டான டெபிசிட்டு ஒன்று பணம் விஷயமாகவோ, இல்லது உங்களுடைய எனக்கு வீடே போர் அடிக்குது, வேறு யாருமே இல்லை, அல்லது நான் மட்டும் லோன்லியாக இருக்கிறேன், அல்லது யாருமே இல்லை, நான் மட்டும் எதுக்காக நான் இப்படி இங்கே இருக்கணும், இல்லாட்டி எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன், அல்லது ஏதாவது ஒரு இது போகிறேன், அல்லது நீங்கள் உங்களுக்குள்ளே ஒரு கான்ஃப்ளிக்ட் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இது வந்து பெரிய அளவில் பிரளயமாகி உங்கள் கணவன் மனைக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப்பே பெரிய கேள்விக்குறியாக மாறுறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கும். அப்போ நீங்கள் என்னென்னா இந்த இடத்துல உங்களை நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் பாண்டேஜ் பண்ணிக்கிங்க. ஏதாவது ஒரு ஜாபு, ஒரு சின்னதாக ஒரு கடை கண்ணி அக்கம்பக்கத்தில் இருக்கிற சர்வீஸ் மோடில் இருக்கக்கூடிய எந்த பிஸ்னஸாக கூட இருக்கலாம். அதாவது சர்வீஸ் மோடுனாக்கா நீங்களே ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடியது, ஒரு அர்ப்பணிப்பு, ஏதாவது ஒரு எடுத்து நடத்துறது, ஒரு கோயில் குளம் மடம் ஏதோ சம்திங் உங்களை வந்து நீங்கள் இன்வால்வ் பண்ணிக்கணும், வேறு ஒன்றும் கிடையாது. அதாவது அப்போ என்னன்னா நீ ஒரு பிஸி மேன் மாதிரியே இருந்துக்கணும், பிஸி உமன் மாதிரியே நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். இப்போ நான் வந்து இதை நான் நடத்திக்கிட்டு இருக்கேன், நான் ஒரு அன்னதானம் பண்ணிகிட்ருக்கேன், நான் வந்து அனாதை பிள்ளைங்களை பார்த்துட்ருக்கேன், நான் ஏதோ ஒரு உங்களுக்குள்ள ஒரு கமிட்மெண்ட் இருந்தால் மட்டும்தான் உங்களால் இந்த டைம், ஏன்னா இந்த இடத்துல 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியும் உங்களுக்கு
குரு சாரதம் பெறான். குருன்றது ஆல்ரெடி 7ஆம் இடத்துல இருக்கார். 3, 2, 5 கூடையவர் இப்போ அட் ப்ரெசென்ட் 7ஆம் இடத்துலயே நல்லா இருக்கார். ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஏன்னா குரு பலமாக இருக்கார். குரு பலமாக 7ஆம் இடத்துல இருந்து 7 கூட 8ல் இருக்கப்ப கணவன் மனைவிக்குள்ள பெரிய அளவில் பிரச்சனை பிரிவு எதுவுமே வராது. ஆனால் ஆல்ரெடி வந்திருந்தால் கூட அது சரியாகிறதுக்கான வாய்ப்போ அல்லது ரீயூனியன் ஆகிறதுக்கான வாய்ப்போ அல்லது அதை அவங்க பிரச்சனையை தீர்த்து போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். அப்போ நீங்கள் இந்த இடத்துல உங்களுக்கு நீங்களாக உங்கள் ஒரு விஷயத்தில் கமிட் ஆகிக்கங்க. நீங்களாக ஒரு விஷயத்தை எடுத்து நடத்துறதுக்கான வாய்ப்புகள், எடுத்து செய்கிறதுக்கான வாய்ப்புகள் பெறுங்க. ஏன்னா 6ன்றது சர்வீஸ் ஸ்தானம். 6ன்றது உங்களுக்கு ஒரு உபஜய ஸ்தானங்களில் முக்கியமான ஸ்தானம், வெற்றி ஸ்தானத்தில் முக்கியமான ஸ்தானம். இந்த இடத்துல நேரத்தில் நீங்கள் எந்த இதில் நீங்கள் இறங்குனாலும் அதில் மிகப்பெரிய அளவில் உங்களுக்கான ஃபோக்கஸ் கிடைக்கும். உங்களுக்கான மதிப்பு மரியாதை எல்லாமே இருக்கும். உங்களுக்கான கௌரவம் அந்தஸ்து எல்லாமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நீங்கள் ஏன் இந்த இடத்த மிஸ் பண்ணணும்? ஒரு விஷயம் நமக்கு கிடைச்சி அதன் வழி நமக்கு பெரிய அளவில் பேரும் புகழ் கிடைக்குது, அல்லது பொருளாதாரம் வளருது, அல்லது நமக்கான அடையாளம் கிடைக்குது அப்படின்னா ஏன் நம்ம மிஸ் பண்ணணும்? அது சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம இறங்கலாமே, தாராளமாக செய்யலாமே. அப்போ நமக்கான ஒரு வளர்ச்சி, நமக்கான ஒரு தெளிச்சி, நமக்கான ஒரு எழுச்சி எல்லாமே கிடைக்குமே. இதெல்லாமே ஏன் நம்மளுடைய சிந்தனை போட்டு முடக்கி வச்சுக்கிட்டே இருக்கணும்? அப்போ சில விஷயங்கள் நம்ம அணுகிற விதத்தில் தான் அது வெற்றி தோல்வியே இருக்குது. ஒரு விஷயத்தை நம்ம எப்படி அணுகிறோம், ஒரு இன்டர்னல் வைஸ் இருக்கட்டும், ஒரு எக்ஸ்டர்னல் வைஸ் இருக்கட்டும், நம்மளை எதிர்கொள்கிற மனிதர்கள் வைஸ் எப்படி நம்ம எதிர்கொள்கிறோம், அவங்களோட பேச்சுக்களை எப்படி எதிர்கொள்கிறோம், அவங்களுடைய வேலைகளை எப்படி எதிர்கொள்கிறோம், அதை வச்சு தான் நம்மளுடைய எதிர்கொள்ளும் தன்மையை வச்சு தான் நம்மளை எடை போட முடியும் அடுத்தவங்க. அப்போ அதை வச்சு தான் நம்ம யார் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். அப்போ ஒரு விஷயத்தை எப்படி எதுக்குறோன்றதை விட எந்த தன்மையில் நம்ம எதுக்குறோம், எந்த தன்மையில் நம்ம அதை விவரிக்கிறோம், அணுகிறோம் அப்படின்றத முக்கியம். இந்த இடத்துல 6ன்ற உபஜஸ்தலத்தில் முக்கியமான ஸ்தானம். அப்படின்றப்ப 6 கெட்டு போனாலே அவங்க வேலைக்கு லாய்க்கலன்னு அர்த்தம். இன்னும் சொல்லப்போனால் இப்போ 6 ஒர்க் பண்ண போகுது. உங்களுக்கு செவ்வாய் தான் ஆட்சி அதிபதியும் ராசி அதிபதியும் அவர் தான், 6 கூட அதிபதியும் அப்போ தான். இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் பலமாக இருந்தாருன்னா மட்டும்தான் உங்களால் சர்வேல் பண்ண முடியும். உங்களால் சுக்கிரன் பலமாக இருந்தார் அப்படின்னம்னாக்கா உங்களை விட கணவன் தான் பலமானவராக இருப்பார். அவருக்கு நீங்கள் அடங்கி போய் தான் ஆகணும், வேறு வழியும் கிடையாது. சுக்கிரன் பலவீனமாக இருந்தாருன்னா மட்டும்தான் நீங்கள் ஆளுமை தன்மையில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் போல்ட்னஸ்ன்றதை விட 2, 5 கூட குருன்றது உங்களுக்கு உள்ள ஒரு ரீதியாக போல்ட்னஸ் இருக்கும். ஆனால் சூழ்நிலை சந்தர்ப்பன்றது உங்களை கட்டி போட்டு வச்சிடும். ஒரு பந்தபாசத்துக்குள்ளேயோ வாக்குனாக்க பேச்சுக்கள்லையே நீங்கள் பாண்டேஜ் ஆகிடுவீங்க. ஒரு சின்னதாக நயமாக அழகாக பேசிட்டோம்னாக்க நீங்கள் மெல்ட் ஆகிடுவீங்க. ஏன்னாக்க இந்த இடத்துல 2, 5 கூட குரு தான் உங்களுக்கு மிகப்பெரிய எண்ணங்களுக்கும் அது அதிபதி தான், பேச்சுகளுக்கும் அது ஒரு தான் அதிபதி. அப்போ என்னன்னாக்கா யாராவது உங்கள்கிட்ட ஒரு மெர்சலாக பேசிட்டாங்க, யாராவது ஒருத்தர் ஒரு கருணையோ ஒரு பண்பா அன்பா ஏதாவது ஒரு நேசத்தோடு பேசிட்டாங்கன்னா நீங்கள் அவுட்டு, அவ்வளோதான். அப்போ உங்களை யார் இல்லை, நீங்கள் இத்தனைக்கும் ஆல்ரெடி நீங்கள் ஒரு ஃபோர்ஸான பர்சன். ஏன்னா செவ்வாய் தான் உங்கள் அதிபதி. உங்கள் ராசிக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னாக்கா சனி இருக்கார், குரு இருக்கார், ப்ளஸ் புதனும் இருக்கார். அந்த காம்பினேஷன்றது சனி புதன் காம்பினேஷன் மிகப்பெரிய யூனிக்கான ஒரு ஐடென்டிட்டி தரும். சிந்தனை ஓட்டங்கள் அதிகமாக இருக்கிறதுக்கான ஒரு ஜெனுனான தாட்டை உருவாக்கும். ஒரு நேர்மையாக நீதியாக ஏதாவது ஒரு சக்ஸஸ் பண்ணணும்னு வாய்ப்புகளை உருவாக்கும். ஏன்னா ராகு இந்த இடத்துல சம்மந்தமே படலை. அப்படின்றப்ப ஒரு ராங் ரூட்டை பெருசாக செலக்ட் பண்ண மாட்டீங்க. நீங்கள் ராங் ரூட்டில் போகிறது கூட உங்களுக்கு தெரியாமல் போய்கிட்டு இருப்பீங்க. அதாவது யாராவது உங்களை கைட் பண்ணாங்கன்னா கூட அது வெள்ளந்தித்தனமாக ஏற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் நீங்கள் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு 5 கூடையவன் யாருன்னா குரு அப்படி அமைஞ்சிட்டார். அந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னாக்கா சனி புதன் தான் இருக்காங்க. அந்த நட்சத்திரங்கள் தான் புதனும் சனியும் குருவும் தான் இருக்காங்க. அப்படின்றப்ப உங்கள் 5 தான் உங்களுக்கு பலமான, அது குரு அட் ப்ரெசென்ட் சந்திரசாரம் பெற்று உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்கார். சந்திரனா ஆல்ரெடி உங்களுக்கு 5ஆம் இடத்துல இருக்கார். இந்த இடம்ன்றது பிரச்சனைன்றது 6ஆம் இடம் தான். ஒரு எண்ணங்கள் அழகாக இருக்குது, லைஃப் பார்ட்னர் நல்லா இருக்குது. அதாவது நம்ம அணுகிற விதம் தான் தப்பாக இருக்குது. அப்போ ஒரு விஷயம் நமக்குள்ளே இன்டர்னல் வைஸ் ஒரு டிஸ்பியூட் வருது அப்படின்னம்னா நம்ம அணுகுனது தப்பு, நம்ம அப்சர்வ் பண்ணது தப்பு அப்படின்றத நீங்கள் ரெகக்னைஸ் பண்ணி பார்த்தா மட்டும்தான் நீங்கள் அதுலேருந்து வெளியே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இல்லை நான் அழுக்கு மூட்டைக்குள்ளேயே சுரண்டுக்கிட்டு இருக்கேன், நான் அதுக்குள்ளேயே புழங்கிட்டு இருக்கேன், அதுக்குள்ளேயே உருண்டு பறந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா பறந்துக்கிட்டு இருக்கேன், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் அனுபவிக்கிறீங்க, அவ்வளோதான். உங்களுடைய வருத்தங்களையோ உங்களுடைய துக்கங்களையோ உங்களுடைய சந்தோஷங்களையோ நீங்கள் உணர்றீங்க, அவ்வளோதானே ஒழிய அடுத்தவங்க யாருமே உங்களுக்கு தரப்போகிறதில்ல. இப்போ நீங்கள் அழகான வாழ்க்கையை ரசிக்கிறது நீங்கள் தான், அழகான வாழ்க்கையை கெடுத்துக்கிறது நீங்கள் தான். இப்போ 5 கூடைய குருவும் 7ஆம் இடத்துலேருந்து அழகான தன்மையில் உங்கள் ராசியும் பார்க்குறாரு, உங்கள் லாபஸ்தானத்தை பார்க்குறாரு, உங்களுடைய வாக்குஸ்தானம், வாக்குன்றதை விட உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில் அந்த பேஸில் இருக்கக்கூடிய தன்மைகள், உங்களை புலங்குற மனிதர்கள் அழகாக இருக்குது. அப்போ நீங்கள் எடுத்துக்கிற விதம் தான் பிரச்சனையை பற்றியே மையம் பண்ணியே தான் ஓடிட்டுருக்கு மனசு. அதை தான் தவிர்க்கணுன்ற. சரி, ஜாப் வைஸ் இருக்கக்கூடிய எப்படி இருப்பாங்க? 8, 4 தான் அவங்களுக்கு அட் ப்ரெசென்ட் ஓடும். 8ன்றது பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவாங்க ஜாப் வைஸு. அது ஆஃபீஸில் ஒர்க் பண்ணாலும் சரி, அதாவது ஒரு பர்சனல், அதாவது உங்களுடைய ஓன் பிஸ்னஸில் இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு அவமானத்தையோ பிரச்சனைகளையோ அல்லது வேண்டாத நமக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை, நம்ம லேபர் மிஸ்டேக் பண்ணியிருப்பான் அல்லது லேபர் தப்பு பண்ணியிருப்பான்,
ஆனால் அதுக்குண்டான தண்டத்தை நம்ம சுமக்கிற மாதிரி இருக்கும். 4, 8 தான் ஒர்க் பண்ணோம் அப்படின்னோம்னாக்கா தயவு செய்து இந்த இடத்துல 4ன்றது சுகஸ்தானம், வண்டி வாகன யோகஸ்தானம். 8ன்றது அதுக்குண்டான ஒரு விபத்துகள் சந்திக்கிறதோ அல்லது ஒரு பொருளை வாங்குறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதை இப்போ ஏதாவது இடம், நாளில் சனி இருக்கார் வேறு, சனி செவ்வாய் காம்பினேஷனு மிகப்பெரிய அனுகூலமான தன்மை. இந்த இடத்துல உங்களுக்கு செவ்வாய் 6 தான் இருக்காங்க. கடன் வாங்கியாது நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அது நிச்சயமாக ஒரு வேலிடான ஒரு ப்ராப்பர்ட்டியாக கன்வெர்ட் ஆகும் இன் ஃப்யூச்சரில். ஏன்னா 4, 8 சம்மந்தப்பட்டு அந்த சனி செவ்வாய் தசையோ புத்தியோ சம்மந்தப்பட்டுச்சுனாக்கா நிச்சயமாக அந்த இடத்துல வாங்குவீங்க. இந்த இடத்துல 4, 8 தான் சம்மந்தப்படுதுன்னா ப்ராப்பர்ட்டி வைஸ் ஹோல்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஜாப் வைஸு ஏதாவது ஒரு உங்கள் மேலே ஒரு அலிகேஷன் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ ஜாபை லூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்போ அல்லது நெருங்கி வரக்கூடிய ப்ரொமோஷன் அல்லது ஏதாவது இங்கேருந்து இன்க்ரிமெண்ட்டோ அல்லது வேறு இடத்துக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபரோ இதெல்லாம் கேட்டுருந்தீங்க எதிர்பார்த்துருந்தீங்கன்னாக்கா அது வராமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். தேர்வு ஏதாவது பந்தயங்களில் ஏதாவது இருந்தால் அது தோற்று போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ நான் இந்த டைமை ஸ்கிப் பண்ணுங்க. இந்த டயத்தில் நான் எழுதுறதுக்கான வாய்ப்புகள் வருது, தேர்வு ஆகி நான் அதை ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த டைம் ட்ரை பண்ணுங்கள். அது ஈஸி சக்ஸஸ் ஆகும். ஏன்னா 8 தான் வேலை செய்யுதுன்றப்போ அந்த இதில் வீண் விரயங்கள் தான் ஆகும். இதே வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது தேடுறேன், நான் வெளிநாடு போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ஏதாவது கிடைக்குமா அப்படின்னா அது தாராளமாக செய்யுங்க. ஏன்னா இந்த இடத்துல 8 ஒர்க் பண்ணுது அப்படின்னோம்னாக்கா உங்களுக்கு ஏதாவது ஆல்ரெடி கேஸு கோர்ட்டு இந்த மாதிரி ஏதாவது அலிகேஷன் இருக்குது அல்லது ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வைஸ் நான் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன், டிஸ்பியூட் இருக்குது, டைவர்ஸ் கேஸ் ஓடிட்டுருக்கு அப்படின்னம்னாக்கா இது 8 இப்போதைக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. அது அதுக்குண்டான காலகட்டமும் கிடையாது. உங்களுடைய ஜாதக ரீதியாக அந்த அமைப்பு அப்படின்றப்பட இந்த சுக்கிரன் 6ஆம், அதாவது உங்களுக்கு 7ஆம் இடத்துக்கு அதிபதி சுக்கிரன்றது செவ்வாயோட சாரத்தில் எங்கேயாவது இருந்தாருன்னா அது அவர் 6ஆம் இடத்துல இருந்தாருன்னா நிச்சயமாக உங்களுக்கு உண்டான பிரிவுகள் இருக்கும். மற்ற எந்த பாவத்தில் இருந்தாலும் பெருசாக நீங்கள் அழட்டிக்க தேவையில்லை. அவங்கள விட்டு தற்காலிகமாக பிரிஞ்சிருப்பீங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் திருப்பி இணைந்து வாழ்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே சுக்கிரன் 6ஆம் இடத்துல இருந்தான், அதுவும் செவ்வாய் வீட்டிலே இருக்கான், அது செவ்வாயோட பார்வைப்படுறான், செவ்வாயோட சேர்ந்து இருக்கான் அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய லைஃப் அந்த இடத்துல பிரேக்கப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதாவது மேரேஜ் லைஃப். மற்றபடி உங்களுக்கு இப்போ ஜாப் வைஸ் இருக்கிறதுன்றது 8 தான் அப்படின்றப்ப சின்ன சின்ன வேலையில் ஏதாவது உங்கள் மேலே ஒரு அலிகேஷன், ஏதாவது ஒரு குறைபாடு சொல்கிறது அல்லது நீங்களே செய்யாத தவறுக்கு அடுத்தவங்க செய்கிறதுனால உங்களோட கீழ்நிலை ஊழியர்கள் ஏதாவது செய்த தவறுகளுக்கு. ஏன்னா 8ன்றது இந்த இடத்துல புதன் தான். புதன் இருக்கிற இடம்ன்றது 9ல் தான் இருக்கார். அப்போ 9லேருந்து ஏதாவது நம்ம ட்ரான்ஸ்ஃபரு அல்லது ப்ரொமோஷனு ஏதாவது சின்ன தடை இருக்கும், அவ்வளோதான். இந்த இடத்துல வர வேண்டிய காலத்தில் வராமல் அந்த 108 நாட்கள் தாண்டி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ 108 நாட்கள் பெருசாக நம்ம அட்டிக்க தேவையில்லை. வரும்னு எதிர்பார்த்துக்கிட்டே நம்ம வாசப்படியை பார்த்துட்டு இருக்கிறத விட இந்த காலம் வரைக்கும் வராது அப்படின்னு நம்ம எடுத்துகிட்டு ஓரமாக கட்டிட்டு வேறு வேலையை பார்க்குறது பெஸ்ட்டு. ஏன்னா உங்களுக்கான அடுத்தது ஏதாவது இந்த ப்ரொமோஷன் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஏதாவது ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு உண்டானது அதை இனிஷியேட் பண்ணுங்கள். இந்த காலகட்டத்தை அது பயனுள்ளதாக மாற்றிக்கிங்க. நிச்சயமாக எப்படியும் உங்களுக்கு சக்ஸஸான ஒரு நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏதாவது ஒரு வெஹிக்கிள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். கடன் வாங்கியாவது ஒரு வெஹிக்கிள் வாங்க நிச்சயம் நல்லது. ஏன்னா உடல் சார்ந்த பிணிகள்லேருந்து வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா 6ன்றது வியாதிகளை சொல்லும், கடனை சொல்லும், ஃபேமிலி இஷ்யூஸ் சொல்லும், உங்களுடைய ரிலேட்டிவ் வைஸ் இருக்கக்கூடிய கான்ஃப்ளிக்டாக சொல்லும், எல்லாமே சொல்லும். நீங்கள் எதை நம்ம சூஸ் பண்ணுறதுன்றது தான் ஒரு பாவத்தை இயக்கிற தன்மையே. ஏதாவது நான் என்ன செய்யணும் அப்படின்றப்ப எனக்கு முன்னாடி ஒரு 4 வெரைட்டி இருக்குது. 4 வெரைட்டி நான் எடுத்துக்கலாம். ஆனால் இதில் எந்த வெரைட்டி ஏதாவது ஒன்று எடுத்துக்கங்க அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது 4ல் ஏதாவது ஒன்று எடுத்துக்கணுங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அல்லது ஏதாவது 1, 2 இப்போ நிறைவாக இருக்கணும்னாக்கா எல்லாத்துலையும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கலாம். அல்லது எனக்கு பிடித்தது மட்டும் எடுத்துக்கலாம். இது போல் என்னன்னாக்கா அந்த பாவம் அப்படின்றது தொடர்புடைய விஷயங்களில் ஏதாவது ஒன்று நீங்கள் சஃபர் ஆனாலே அந்த பாவம் ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் உங்களுடைய கான்ஃபிடென்ட் லெவல் இந்த இடத்துல பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணணும். நீங்கள் எல்லையும் தாண்டி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஏன்னா குரு அந்தளவுக்கு பலமாக 7ஆம் இடத்துல இருக்கார். அப்போ எவ்வளோ தான் பிரச்சனைகள் வந்தால் கூட, ஏன்னா 8க்கு 7ன்றது 12ஆம் இடம் தான். அப்போ எவ்வளோ பெரிய வழக்காக இருந்தாலும் சரி, உங்களுக்கு எவ்வளோ பெரிய கழுத்துக்கே கத்தி வந்தால் கூட அதில் தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதனால் கவலைப்பட தேவையில்லை. இந்த காலகட்டம் 108 நாட்கள் உங்களுக்கு மிகப்பெரிய சக்ஸஸ் அப்படின்றது ஒரு தரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இந்த காணொலியை பார்க்குறவங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. உங்களுக்கு தேவைப்பட ஏதாவது ஒரு கேள்விக்கான பதிலை அந்த கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் கொடுத்து அந்த ப்ராப்ளத்தையோ அல்லது சும்மா எப்படி இருக்கும், ஃபேமிலி எப்படி இருக்கும், இது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்காதீங்க. இந்த மாதிரி இது பிரச்சனை, நான் என்ன மாதிரியான முடிவு எடுக்கணும், இந்த மாதிரி ஒரு கிளியர் கட்டான கேள்விகள் இருந்தால் தான் கிளியர் கட்டாக பதில் சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அந்த கேள்விகளுக்கு மட்டும்தான் நான் பதிலும் சொல்கிறது. ஜென்ரலாக ஃபேமிலி பற்றி சொல்லுங்கள், ஜென்ரலாக ஃபைனான்சஸ் பற்றி சொல்லுங்கனாக்கா அது ஜென்ரல் கொஸ்டின்ஸு எப்படி சொல்ல முடியும்? அதாவது ஒரு ராசி நட்சத்திரத்தை சொல்லிட்டு ஜென்ரலாக எப்படி இருக்குனாக்கா அது தேவையில்லாத ஒரு கேள்வி.
ஒரு ப்ராப்ளத்தில் இருக்குங்களா மட்டும் அந்த ப்ராப்ளத்தை சொன்னால் அது எப்படி நடக்கும் முடியும், எப்போ முடியும் முடியாது, அதை சொல்லிட்டு போயிடலாம். அதே நேரத்தில் உங்களுடைய ஜாதகத்தை விரிவாக பார்க்கணும் அப்படின்னோம்னாக்க திரையில் பார்க்கக்கூடிய நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க போதும். யாரும் கால் பண்ணாதீங்க. மெசேஜ் பண்ணாலே நாங்கள் எங்கள் கவர்மெண்ட்லேருந்து ஆளுங்க உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. அவங்க என்ன ப்ராசஸ் சொல்கிறாங்களோ அந்த ப்ராசஸை நீங்கள் கடைப்பிடிக்கும் பட்சத்தில் அது வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு வாய்ஸ் ரெக்கார்டில் உங்களுக்கு என்னென்ன கேள்விகள் கேட்டிருக்கீங்க, உங்களுடைய ஜாதகம் எப்படிப்பட்ட தன்மையில் இருக்கும், உங்கள் ஜாதகத்தோடைய பலம் எது, பலவீனம் எது அப்படின்றத அறிந்து உங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு வாய்ஸ் ரெக்கார்ட் அனுப்பி வைக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுங்க. நன்றி, வணக்கம்.